ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வளர்பிறை பஞ்சமிக்கான சிறப்பு பூஜைங்க. அதுக்காக முந்தின நாள் நைட்டே வந்துட்டு நான் என்ன பண்ணேன், வாசல், மாடி படிக்கட்டு, கிச்சனு இதெல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேங்க நைட்டே. அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பெருக்கி மாப் போட்டுட்டேங்க. நைட்டே இதெல்லாமே பண்ணி வச்சிட்டோன்னா காலைல ஈஸியாக இருக்கும்னு சொல்லி பண்ணியாச்சு. மறுநாள் காலையில் வந்துட்டு பூஜை ரூம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூஜை சாமான் எல்லாமே, அதாவது பூஜைக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே வாஷ் பண்ணி தொடச்சி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு அது எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டேங்க. எப்பயுமே நான் பூஜை பண்ணுறதுக்கு முந்தின நாளே இதெல்லாமே செஞ்சுருவேன். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணோன்னா மறுநாள் நம்ம பூஜை கும்பிடும்போது ஈஸியாக இருக்கும் ஒர்க்கு. அதனால் முன்னாடியே இதெல்லாம் பண்ணி வச்சுருவேங்க. அதுக்கப்புறம் வாசலில் கல்லுப்பும் மிளகும் போடுவேன். ப்ளஸ் வந்துட்டு லெமனில் குங்குமம் வச்சிருவேங்க. வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி செய்வேன். அந்த மாதிரி பண்ணால் வீட்டுக்கும் நல்லது, எதுவும் அண்டாமல் இருக்கும். அதுக்காக இது மாதிரி பண்ணுறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா வாசலில் மஞ்சள் குங்குமம் 2 வாசல் பக்கமும் மஞ்சள் குங்குமம் தடவிட்டேங்க. என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி சாரீ கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டியிருக்கேன். எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அம்மாவை மணப்பலகையில் உட்கார வச்சுட்டு பூவெல்லாம் வச்சாச்சு. வெத்தலை பாக்கு, பழம், நாணயம், காசு வச்சுருக்கேன். அப்புறம் சுமங்கலி தேவையானது. அதுக்கப்புறம் 5 விளக்குங்க, 5 விளக்கு பஞ்சமினால். அப்புறம் பானகம் ரெடி பண்ணியிருக்கேன். மரவள்ளிக்கிழங்கு, சக்கரவள்ளிக்கிழங்கு, அதுக்கப்புறம் மாதுளைம்பழம், நாணயங்கள். எப்பயுமே வளர்பிறை பஞ்சமிக்கு நான் கண்டிப்பாக நாணயம் வைப்பேங்க. அது வச்சா நல்லது அதுக்காக. அப்புறம் முதல்ல வாசலில் தாங்க விளக்கு ஏற்றணும், அப்புறம் தான் வீட்டு உள்ளே ஏற்றணும். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டு உள்ளே விளக்கி ஏற்றியாச்சுங்க. ஏற்றி முடிச்சுட்டு நானும் ஹர்ஷித்தும் 2 பேரும் சேர்ந்தே வாராகி அம்மா மந்திரம்னு சொல்லிட்டு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவனும் நான் பண்ணுறேன்னு சொன்னான்ட்டு சரி 2 பேருமே பண்ணலான்னு சொல்லிட்டு நல்லா வேண்டிக்கிட்டு மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சுங்க. அது என்ன, வளர்பிறை பஞ்சமி ஒன்று, தேய்பிறை பஞ்சமின்னு வரும். 2த்துக்குமே அம்மாவுக்கு ரொம்ப உகந்த நாளுங்க. நம்ம மனசார நினச்சி கும்பிட்டாலே அம்மா தன்னா நம்மக்கிட்ட தேடி வருவாங்கங்க. அதுதான் இந்த பூஜையோட ஸ்பெஷல் சிறப்பு. ஸோ நான் இத்தனை நெய்வேத்தியங்கள் வச்சுருக்கேன். மாதுளம்பழம், கிழங்கு வகைகள், நாணயம் நம்ம விருப்பம்தான். அப்புறம் 5 வகை இப்போ 5 விளக்குகள் வச்சுருக்கேன். அப்புறம் பானகம். இது நம்ம வைக்கிறது நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா ஒருத்தவங்க ஒரு மாதிரி லைக் 5 விளக்கு மட்டும் வைப்பாங்க. இல்லை ஒருத்தர் கிழங்கு மட்டும் வச்சு கும்பிடுவாங்க. ஒருத்தங்க பானகம். உங்களுடைய விருப்பம்தான் அது. ஆனால் அம்மாவுக்கு மிகவும் பிடித்தமானது பார்த்திங்கன்னா பானகம், அதுக்கப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு வகைகள், மாதுளைப்பழம். அதனால் நான் எல்லாமே வச்சுருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஒன்று தான் வைக்க முடியும்னாலும் வைக்கலாம். இல்லை என்னால் எதுவுமே இவ்வளவும் பண்ண முடியாது அப்படின்னாலுமே ஒரே ஒரு அகல் விளக்கை ஏற்றி வச்சுட்டு அம்மாவை நினச்சி வாங்க அம்மான்னு நினச்சாலே போதும். கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க. நீங்கள் இவ்வளோ பொருட்கள் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அது நம்மளுடைய மனசு விருப்பம்தாங்க. சுமங்கலிக்கு என்ன வைப்பாங்களோ அதையும் நான் வச்சுருக்கேங்க. அது எனக்கு எப்பயுமே வழக்கமாக இதெல்லாம் வச்சாதான் மனசுக்கு நிறைவாக இருக்கும். வச்சு நான் அம்மாவை கும்பிட்டுட்டு இருந்தால் தான் எனக்கு நிறைவாக இருக்கும். அதனால் நான் வச்சுருக்கேன். உங்கள் சௌகரியம் எப்படியோ நீங்கள் அது மாதிரி வச்சுக்கோங்க. வாராகி அம்மா தாயே போற்றின்னு சொல்லி, வாராகி அம்மா தாயே போற்றி போற்றி வீடியோ முடிக்கிறேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.